கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே கூட உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். தேவன் நமக்கு கொடுத்த ஊழியங்களிலே 5 வகையான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், மேய்ப்பரின் ஊழியம், போதகரின் ஊழியம், சுவிசேஷக ஊழியம் என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேறொரு ஊழியத்தை இந்த வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதுதான் ஒப்புரவாகுதலின் ஊழியம். இது யார் சொல்றாருன்னா பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் அவர் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் மரித்து உயிர்த்தெழுந்தவருக்காக பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நாம் நிதானிக்கிறோம். இனி ஒருவரையும் நான் மாம்சத்தின்படி அறியோம், கிறிஸ்துவையும் நாம் மாம்சத்தின்படி அறியோம். அவர் மாம்சத்திலே வந்திருந்தாலும் நாம் மாம்சத்தின்படி இனி அவரை அறியோம். இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மோடு கூட ஒப்புரவாகும்படி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்றும், அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் தம்மை ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று பவுலடிகளார் சொல்கிறார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார். அதனால கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு கூட ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்வோம். இயேசுவின் வருகை மட்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.